நாங்க வெளியே நல்லா இருக்கும்போது நீங்க உள்ள இருந்து கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க, வெளியே எடுத்துடுறோம். பரவாயில்ல, உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுனேன், அதுவே போதும். அப்புறம் வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் கேளு. என்னடா அண்ணாச்சி ஜெயில இருக்காங்களே, அவங்களுக்கு போய் தொந்தரவு கொடுக்கணும்னு யோசிக்காத. அப்படிலாம் ஒண்ணு இல்லை அண்ணாச்சி, நீங்க வெளியே வந்தா அதுவே எனக்கு போதும். சரி, புறப்படு. வரேன் அண்ணாச்சி. ஜான் சாகணும். அண்ணாச்சி, அவர்தான் உங்களை வெளியில கொண்டு போக போறவரு. அதை நம்பிதான் நாங்க. நான் இன்னும் வெளியே வராம இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம். ஜான் சாகணும். பல பேர் முன்னாடி அவன் பப்ளிக்லே சாவணும். யார் அவனை கொன்னாங்கன்னு தெரியக்கூடாது. சரி அண்ணாச்சி. என்ன வேலை? ரூம் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சா? வாங்க. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். தினமும் இவரை பாக்குறதுக்கு வட்டம், மாவட்டம், எம்எல்ஏ, எம்பின்னு யார் யாரோ வராங்க. இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. இவர் எவன் தைரியமா உள்ள தூக்கி போட்டான்? செல்வா, இன்னைக்கு 1ஆம் தேதி இல்லையே? 1ஆம் தேதியா இருந்தா தான் நீ ஒழுங்கா கொண்டாந்து வாடகை கொடுத்துருவியே. உட்காரலாமா? உட்காருங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிட்டேன். நான் வேற ஒரு விஷயமா வந்தேன். சொல்லுங்க. பம்பாயில இருந்து என் பேத்தி வர்றா. ஸ்டேஷனுக்கு வர்றதா நான் கடுதாசி எழுதி இருந்தேன். ஆனா முடியல. பட்டாளத்துக்காரன் தான் இருந்தாலும் வயசாயிடுச்சுல்ல. நான் கூட்டிட்டு வரட்டுமா? அட, உடனே புரிஞ்சுக்கிட்டு